வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து 7th சாப்டரில் 7th எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண போகிறோம் வேவ் ஆப்டிக்ஸில். ஸோ இந்த சம் வந்து ஒரு டிப்பிக்கல் சம். 2 வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 2 வேவ் லென்த்தினுடைய ஆர்டர்ஸ், அது தேர்டாக இருக்கலாம், ஃபோர்த்தாக இருக்கலாம். இப்போ இதனுடைய தேர்ட் ஆர்டர் இதனுடைய ஃபோர்த் ஆர்டரோட மேட்ச் ஆகுது அப்படி வச்சுப்போம். அது நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதனுடைய மினிமம் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கோயின்சிடென்ஸ் பேஸ் வந்தால் உங்களுக்கான ஹிண்ட் இதுதான். n1 λ1 will be equal to n2 λ2. இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்காங்க. இப்போ இதில் λ1 by λ2னா இங்கே எப்படி வரும்? n2 by n1 வரும். கரெக்டுங்களா? அப்போ λ1 எழுதுகிறேன், தட் இஸ் 560 நேனோமீட்டர் கேன்சல் பண்ணலாம். 420 ரெண்டுலேயும் வரக்கூடிய அந்த நேனோவை வேணால் நீங்கள் எழுதி கேன்சல் பண்ணிக்காங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்போ இது n2 by n1 வருது. இப்போ 14th டேபிளால் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இந்த 0 0 போச்சு. அப்போ கிளியராக தெரிஞ்சுட்டு இதில் வந்து n1 n2 ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆர்டர் கோயின்சிடென்ஸ். இப்போ மினிமம்ங்கிறதுனால, மினிமம் டிஸ்டன்ஸுங்கிறதுனால தேர்ட் ஆர்டர் எடுத்துக்கிறேன். அப்போ தேர்ட் ஆர்டர்னால் அதனுடைய வேவ் லென்த் என்ன வரணும்? 560 வரணும். அப்போ டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா y ஈக்குவல் டு dn lambda by d. பிரைட்டுக்கான தூரம் ஃபார்முலா மறந்துடாதீங்க. ரைட்? அப்போ இங்கே கேபிட்டல் D வாஸ் given as 1, ஆர்டர் B of 3. 3க்கான வேவ் லென்த் என்ன? 3n1னா அதுக்குரிய lambda 1 எடுக்கணும், தட் இஸ் 560 நேனோமீட்டர். 560 into 10 power of minus 9 divided by small d போடணும். small d is 3 millimeter. அப்போ இதில் 3 கேன்சல் ஆயிரும். 560 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 10 power minus 3 மேலே போனால் plus 3 ஆயிரும். அப்போ that is minus 6 meter மைக்ரோமீட்டர். 560 மைக்ரோமீட்டர். இதுதான் அவங்க கேட்ட அந்த மினிமம் டிஸ்டன்ஸ். ரைட்டுங்களா? 8th எக்ஸாம்பிள். இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சோப்பு நுரை, இது அந்த நுரையினுடைய திக்னஸ் வந்து டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கலராக தெரிகிறதுக்கு காரணம் என்ன? அப்போ அது இந்த லைட் வந்து வேவ்ஸாக ப்ரொபகேட் ஆகி இந்த 2 லேயர்லையும் பட்டு அது பிரதிபலிக்கும் போது ஐதர் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் ஆர் டிரான்ஸ்மிட்டட், அந்த 2 வேவ்ஸ் இடையில் உள்ள பாத் டிஃப்ரென்ஸை வச்சு தான் அது பிரைட்டாக அமைகிறதுக்கு காரணம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ சிம்பிளாக சொன்னால், இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு லைட் ரே. இதில் பட்டால் ஒரு பார்ட் ரிஃப்ராக்ட் ஆகும், இன்னொரு பார்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். சிமிலர் திங் ஹேப்பன்ஸ் ஹியர். ஒரு பார்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு பார்ட் ரிஃப்ராக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இங்கே படும்போதும் இது வெளியில் டிரான்ஸ்மிட் ஆகிரும், இது உள்ளே திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த 2 லேயர் என்ன சொல்லுவோம்னா ரிஃப்ளெக்டட் லைட்டுன்னு சொல்லுவோம். ரைட்? இது டிரான்ஸ்மிட்டட் லைட். அப்போது இவங்க நமக்கு கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த திக்னஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபார் 2 கேசஸ். ஒன்று ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கு, இன்னொன்று இந்த டிரான்ஸ்மிட்டட் லைட்டுக்கு. ரெண்டுக்குமே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் அமைஞ்சிருக்கு. அப்போ அதுக்கான ஃபார்முலா எழுதிட்டேன். ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கு பாத் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 2n - 1 lambda by 2. அதே இது டிரான்ஸ்மிட்டட் லைட்டுக்கு 2 nu d ஈக்குவல் டு n lambda. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். ரைட்டுங்களா? இப்போ முதல்ல ஃபஸ்ட் கேஸ்க்கு வருவோம். ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கு இப்போ இந்த n வந்து 1 மினிமம். அப்போ எப்படி போடுவீங்க? 2 nu d will be equal to lambda by 2. d வேணும். அப்போ என்ன எழுதிக்கலாம்? lambda by 4 nuன்னு எழுதலாம். lambda எவ்வளவு? 589 நேனோமீட்டர். நேனோமீட்டர்னே வச்சுக்காங்க. டிவைடட் பை 4 into ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.25, 1.25 ரூபா. அப்போ 1.25 ரூபாயை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 1.25 ரூபா சேர்ந்தால் 5 ரூபா. ரைட்டுங்களா? இப்போ 5 வச்சு கேன்சல் பண்ணிடுங்க, ஆன்சர் வந்துடும் 1 டைம் 3 7 டைம்ஸ் 35 4. அப்போ 117.8 நேனோமீட்டர். இதான் அவங்க கேட்ட திக்னஸ். எதுக்கு? ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கு. இப்போ சிமிலர்லி இதே மாதிரி அடுத்த லைட் பார்ப்போம். டிரான்ஸ்மிட்டட் லைட் ஃபார்முலா என்ன? 2 nu d ஈக்குவல் டு n lambda. n 1ன்னு வந்துடும்.
அப்போ லேம்டா இதில் நீங்கள் டி கேட்கிங்க டு லேம்டா பை 2 நியூ இப்படி எடுத்துக்கலாம். இப்போ லேம்டா பை 2 நியூனா சிஹர் இதை நம்ம 2 இன்ட்டு 2ன்னு பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த ஆன்சரை 2வால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு இப்போ இப்படி பாருங்களேன் 2 இன்ட்டு லேம்டா பை 4 நியூ இப்படி வச்சுக்கிடுவோம். இது 4 நியூ தானே. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 லேம்டா பை 2 நியூ வரும். கரெக்டுங்களா? அதுதான் உங்களுக்கு வேணும். அப்போ 2 இன்ட்டு இந்த லேம்டா பை 4 நியூவை இந்த வேல்யூவை போட்டுக்காங்க 117.8 நானோமீட்டர்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 235.6 நானோமீட்டர்னு வரும். முடிஞ்சிச்சு.